நாங்கள் ஒரு மீடியம்னா எப்படின்னா வந்து ஒரு மீடியேட்டர் ஆட்டம் நாங்கள். ஸ்பிரிட்டை வந்து குட் ஸ்பிரிட் வந்து எங்கள் உடம்புல வந்துட்டு அது சின்ன செய்யணும், அந்த செய்கிறதெல்லாம் அவர் செஞ்சுடுவார். ஐயா செஞ்சுட்டு முடிச்ச பிற்பாடு அது கிளியர் ஆகிடும். கிளியர் ஆன பிற்பாடு அது என்ன ஆகுதுன்னா, இப்போது அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த 5 ஸ்பிரிட்டை வந்து அம்மா, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்த, நாத்தனார், மருமகன்னு சொல்லிட்டு 5 பேர் அவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த 5 பேர் வந்து அவங்க அந்த வீட்லேயே வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அது அவங்க சொந்த வீடு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தர் வீடு வாங்கிட்டு இருப்பாங்கன்னா, அந்த வாங்கினவங்க வந்து அதுக்கு உண்டானவங்க அது தோஷம் பண்ணணும். அது தோஷ பரிகாரம் நிவர்த்தி பண்ணணும். எதுவும் பண்ணாமல் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வீடு வாடகை விட்டுறாங்க. அது வீடு வாடகை விட்டுறது அவங்க அங்கேயே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. பண்ணிவிட்டு அவங்களோட சொந்த வீடு இல்லைங்களா அது, அதனால் அவங்க வந்து விட்டு போக மாட்டாங்க. அப்போ அந்த என்ன பண்ணுவாங்க, வரவங்களை எல்லாரையும் வந்து தெரிச்சு விட பார்ப்பாங்க. தெரிச்சு விட்டு யாரும் ஒருத்தர் கூட இருக்க விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய வந்து மனசில் வந்து எந்த அகங்காரம், ஈகோ, அப்புறம் அவங்களுடைய என்னென்ன கெட்ட இருந்தால் அந்த கெட்டனெல்லாம் அது அப்படியே வந்து ஈடு சுற்றா மாறிடும். மாறி அதெல்லாம் வந்து அதோடைய கேரக்டர்ஸ் அப்படியே அங்கே வரும். அப்போ யாரும் அங்கே வந்து வாடகைக்கு இருக்க விட மாட்டாங்க, தெரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது கிளியர் பண்ண பிற்பாடு நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டு மேலே படிக்கட்டு ஏற சொல்ல எங்களுக்கு பின்னாடி வந்து 2 கை வந்து அப்படியே வந்து கழுத்தை அமுக்கிற மாதிரி வந்தது. வந்ததும் உடனே டக்குன்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ருத்ராட்ச மாலை போடுற சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணதும் எனக்கு என்னுடைய ஐயா வந்து உபதேசம் பண்ணார். ஓம் சரவணபவன் சொல்லிட்டு மூல மந்திரம் சொன்னார். சொன்னதும் அது மந்திரம் சொல்ல என்ன ஆகும், ஆட்டோன்னு அப்படி அப்படியே விலகி உடனே உங்களுக்கு என்னால் இன்னும் பண்ண முடியல ஐயா, நான் ஆனால் ஒய்ஃபையும் குழந்தையும் பண்ணிவிடுவேன்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுச்சு. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னால், நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏன் போனீங்க, போகாதீங்க, இனி அந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்கன்ட்டார். அந்த மாதிரி வேலையை நீங்கள் போகாது, நல்லது செய்யுங்க. அந்த மாதிரி வந்து எதாவது இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ணலாம். ஒரு மேரேஜ் ஆகல, ஒரு குழந்தை பிறக்கல, இல்லை ஒரு சில பேர் பிரச்சனை இருக்கும், இந்த கடன் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கலாம். இந்த ஈவில் ஸ்பிரிட் இந்த லைனில் நீங்கள் போகாதீங்கன்ட்டார். அதில் வந்து போகிறது கிடையாது.